இந்த வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தனே இந்த வீடியோவை. சகோதரிகள் வந்து சிஎம் சாருக்கு கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால சிஎம் சார் வந்து கை கொடுக்கல. இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன்ல, இவர் வந்து சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. தீண்டாமை அப்படி இப்படின்னு இவரை தொடவ போயிட்டாங்க, இவர் வந்து கை கொடுக்கல அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா தங்களுடைய வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. சரியா? குறிப்பா டிஎம்கே சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இதை பேசிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் போய் பாருங்க, அங்க என்ன நடந்திருக்குன்னு நான் விளக்குறேன். இந்த வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து மறைக்கிறாரா, அப்போ அவர் வந்து கை கொடுத்துட்டாரு, கொடுக்காம இல்லை. அதாவது அவராவே தான் கூப்பிட்டுருக்காரு எல்லாரையும். சரியா? அவர் வந்து அங்க நின்று அவர் தனியா போட்டோ எடுக்கிற மாதிரி தான் ஒரு செட்டப் அங்க. சரியா? அங்க இந்த பெண்கள்லாம் நிக்கிறத பார்த்துட்டு அவங்களையும் கூப்பிடுறாங்க. அவங்க ஏன் ஓரமா நிக்கிறாங்க? அவங்களையும் வர சொல்லுங்க, அவங்கள வந்து போட்டோ எடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாரையும் கூப்பிடுங்க. அவர் தான் கூப்பிடுறாரு. நீங்க தீண்டாமை வந்துச்சு, அவர் கூப்பிடுறாரு. ஒரு லேடி வராங்க, கை கொடுக்குறாங்க, கை கொடுக்குறாரு. அடுத்ததா போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுக்கும்போது அங்க நிக்க முடியல அவங்களால. அவங்களுக்குள்ளே சில இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப வந்து செக்யூரிட்டியும் வந்து பாக்குறாங்க, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு அவர் அங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு பாக்குறாங்க. கரெக்டா? அப்போ முடிச்சுட்டு போட்டோ எடுத்து முடிச்சுட்டு அந்த லேடி கை கொடுக்க வராங்க. இவரும் கை கொடுக்கத்தான் போறாரு. கொடுக்கும் போது அவங்க ஏதோ சொல்றாங்க, அவங்க சொல்றதை அவர் கவனிக்கிறாரு. சரியா? கை கொடுக்க வந்தவர் அவர் சொல்றதை கவனிக்கும் போது அதுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் முடிகிற நேரத்துல கரெக்டா செக்யூரிட்டி எல்லாம் வந்து அவரை ஓரம் தள்ளி கூட்டிட்டு வந்துறாங்க. இதுதான் நடந்தது. அது அந்த இடத்துல அவர் கை கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா அவரை சுத்தி நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க, அவரை கவனிக்கிறாங்க. அவருக்கு அந்த இடம் மட்டும் முக்கியம் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே முக்கியமா தெரியுது. சரிதான்? அந்த இடம் மட்டும் அவருக்கு முக்கியம் கிடையாது, எல்லாருமே முக்கியமா பாக்குறாரு. அடுத்து சொல்லிட்டு அவர் அடுத்த ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக இவங்க ரெடியாவும் இருக்காங்க, கூட்டிட்டு போயிடுறாங்க, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுதான் நடக்குது. இதை எடுத்துட்டு வந்து தீண்டாமை இது பாருங்க தமிழ்நாட்டை நுழைஞ்சிச்சு, இதுதான் வரக்கூடாதுன்னு நினைச்சோம், அப்படி இப்படின்னு எல்லாரும் போட்டு கதறிட்டு இருக்கீங்க. பா, என்னடா உங்க அரசியல்? நான் சொல்றேன், இத கதறீங்களா திமுக சைடுல இவர் பேசியிருக்காருல, இவருக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கா? இந்த வீடியோ எல்லாம் போய் பாருங்க. உங்க தலைவரை பத்தி பேசணும்னா இது மாதிரி 1000 கணக்கா பேசலாம். அதான் நான் போட்டது 2 வீடியோ தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமா பண்ணிடுறாரு. பஸ்ல ஒருத்தர் கணத்துல வச்சிருப்பாரு, ரோட்ல ஒரு லேடி அப்படி தள்ளி விட்டுருப்பாரு, நிறைய விஷயங்கள். ஒருத்தர் ரோட்ல போகும்போது கையை கொடுக்க வருவாரு, அவர் கையை அப்படி தட்டி விடுறது, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இவர் பண்ணிருக்காரு. சரியா? முதல்ல நம்ம எப்படின்னு பார்க்கணும். நம்ம ஆளை பத்தி வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பேசணும். சரிங்களா? இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.